என்னமோ தெரியாத மாதிரி ராசியே அந்த மாதிரி கண்டிப்பா என் பசங்களை கூட்டிட்டு வர மாட்டேன். ஏன்னா காரணம் ரஜினி சார் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்காரு. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. இன்டர்வெல் டயலாக் இஸ் வெரி வெரி மெமரபிள். நீங்க போய் பாருங்க. So it was a big treat. Pan India na 100% இது ஒரு pan India movie. Thank you. இவ்வளோ க்ரௌட் வரதே தலைவருக்காக மட்டும்தான். ஏன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க. அது வந்துட்டு சின்ன பசங்க பார்க்க தேவையில்ல. ஸோ அதனால அது வந்து கொடுத்தது வந்துட்டு ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா? இது யாரா எவ்வளோ நாள் ஒட்டி இருந்தாரு. மோனிகா பாட்டு அவ்வளோ ஹைப்பா தெரியல. தலைவர் பயங்கரமா இருக்கு. கமல்ஹாசனோட பொண்ணுடா அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு சீனும் செதுக்கி இருக்காங்க. பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்ல. அனிருத் கிளாசிக். ரொம்ப நல்லா அப்படியே ஜெயில வச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஹைப் சீன். ஒரு 4-5 ஹைப் சீன் இருக்கு. அவ்வளோ நம்ம ஒண்ணுமே சூப்பரா இருந்துச்சு. கோலி முடிச்சுதா தலைவரை முடிச்சிட்டாருங்க. தலைவரை முடிச்சுட்டாருங்க. விவேக் ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா? இது யாரா எவ்வளவு நாள் ஒட்டி இருந்தாரு அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒஸ்ட். நான் சரி லியோவோட பெஸ்டா இருக்குன்னு பார்த்தேன். லியோவோட 100 மடங்கு மொக்க பண்ணி வச்சிருக்காரு. அந்த டான்ஸ் கொஞ்சம் பூஜாக்கிட்ட நல்லா இல்ல. சோமி சாகர் நல்லா பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். படம் குப்பை வருது. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அங்க தூய்மை பள்ளியெல்லாம் போராட்டம் பண்ணி பிரச்சனை படம் அதை கவர் பண்ணா கூட ஏதாவது லைக்ஸ் வரும். வேஸ்ட் ப்ரோ படமே. குப்பை படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி படம் நல்லா இருக்குன்னு. என்ன சொல்ல வரானே புரியல படத்துல. டோட்டல் வேஸ்ட் படம். இஞ்சி படம் ஒரு 2 நாள் ஓடும். அவ்வளவுதான். வேஸ்ட் ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. லோகேஷ்க்கு எப்படிதான் இந்த மாதிரி ஸ்கிரீன் கிரியேட்லாம் வருதுன்னு தெரியல. ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காரு லோகேஷ். மோனிகா பாட்டு புரியல ப்ரோ. மோனிகா பாட்டு எப்படியா? மோனிகா பாட்டு அவ்வளோ ஹைப்பா தெரியல. தலைவர் பயங்கரமா இருக்கு. அவங்க தவிர இந்த ஷோ உள்ள அது குறைய அவங்க வந்து லைக் கமல் சார் ஆடியோ லான்ச் சொன்ன மாதிரி நான் கமல்ஹாசனோட பொண்ணுடா அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பா லைக் எப்படி சொல்றதுன்னா தலைவர் அவரால் எவ்வளோ டிஃப்ரெண்டாக காட்ட முடியுமோ அவர் அப்படி காமிச்சிருக்காரு. ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பாருங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அது ஸ்பாயில் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப்ல லைக் நிறைய ஒரு ரீயூனியன் மாதிரி ஒரு சில இருந்துச்சு. அண்ட் உபேந்திரா சாரோட சீன்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. எல்லாமே பார்த்தாச்சு. என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. படம் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. அது நிறைய எலிவேஷன் சீன் சூப்பராக இருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லாமல் சொல்றதுலாம் நான் ஸ்பாயில் பண்ணல. எல்லாரும் பார்க்கட்டும். நல்லா இருக்கும். ஒர்த்து தான். அவர் சொன்ன அந்த 190 rupeesக்கு ஒர்த் தான். என்ன கேட்டா அதெல்லாம் எது நான் படம் செம்மையா இருக்கு. எல்லாரும் பாருங்க. அச்சா சந்தோஷம். இன்டர்வலை விட எனக்கு கிளைமேக்ஸ் கடைசி ஒரு 20 நிமிஷம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. இருக்கு. அவங்க கேமியோ எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆமீரும் உபேந்திராவும் தான் கேமியோ பண்ணாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே எல்லாரும் நினைச்சுப்பாங்க என்னடா ஆமீர் கான் அப்புறமா மலையாளம் படம் தெலுங்கு எல்லாம். பட் ஆன் த பாயிண்ட் எல்லா ஆக்டிங் எல்லாம் பக்காவா இருந்துச்சு. ஒரு சீனும் செதுக்கி இருக்காங்க. பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்ல. அனிருத் கிளாசிக். அப்புறமா ஸ்டோரி வேற லெவல். ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லுவேன் நான். மற்றபடி கண்டிப்பா வர்த்து பார்க்கணும். ஹைப்புக்கு வர்த்து ப்ரோ. கண்டிப்பா நாளா திருப்பி நான் 2-3 வாட்டி வந்து பார்ப்பேன். தலைவர் 50 years தான் சும்மாவா? கண்டிப்பா ப்ரோ. தேங்க்யூ. இன்டர்வல் வாஸ் அ வெரி குட் கிளிஃப் ஹேங்கர். லைக் என்ன நடக்கும் நாளா சீட்டு எட்ஜில் உட்காந்து பார்த்துருக்கேன் ப்ரோ. என்ன ஆகும் அடுத்து என்ன ஒருத்தன் ஒரு பாயிண்ட் கூட போரிங்காக தெரில எனக்கு படம். ஏன்னா ஒரு கொஞ்சம் கூட என்னடா ஸ்லோவாக போதேன்னு இல்லை. படம் அப்படியே ஸ்பீட் ஏறிட்டே தான் போகுது. த்ரில்லு ஏறிட்டே தான் போகுது. நல்லா அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் பாட்டெல்லாம் சொல்லவே வேணாம். சும்மா எல்லாம் இறங்கி குத்துறாங்க கீழே போய். மோனிகா பெல்லிச்சு பாட்டுக்கு எப்பா சான்ஸ் இல்லை ப்ரோ. தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலாக இல்லை. படம் பசங்களும் அலோவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னு தெரியல. பட் விக்ரம் அளவுக்கு தான். யூகேஸ்லாம் அந்த பிளட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரிக்கும். பட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு கொஞ்சம் டவுட் தான். செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப்ல தான் எல்லா கேரக்டர்ஸும் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்மெண்ட்டு இந்த ஸ்க்ரீனில் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த சீனில் அவங்க இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸ்டோரி ஆல் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி, பிகாஸ் ஸ்டோரி ஆன் பாயிண்ட் இருந்துச்சு. ஒரு லேக்குமே இல்லை அதில் ஸ்டோரியில். மற்றபடி வெரி வெரி குட். ஆனா இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இல்ல, இப்ப லோகேஷ் கனகராஜ் இணையறாரு, ஹைப் இருந்துச்சு. இந்த ஹைப் மேட்ச் பண்ணாலும் இருக்குதா? ஹைப் வந்து சொல்லவே முடியாது. ஹைப் வந்து அவரோட ஒரு சீனும் தலைவர் ஃபேனுக்காக இல்ல, தலைவர் ஃபேன் இல்லாட்டி கூட அந்த ஒரு வைப் வந்து வேற மாதிரி இருக்கு. அந்த நம்மளை யோசிக்க வைக்குது அடுத்தது என்ன அடுத்து என்னன்னு. ஸோ தலைவரோட வந்து அந்த இன்டர்வல் முடிகிற வரைக்கும் வேற மாதிரி இருக்கு. இன்டர்வல் முடிஞ்சு அதுக்கு வேற மாதிரி இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு ஈடுபாடும் கிடையாது. எல்லாமே ஃபுல் ஃப்ளோவா போடுது. அடுத்தது என்ன தான் இந்த நாக்காலேந்து ஏந்திருக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ அருமையா எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். சூப்பர் ப்ரோ, சூப்பர். சார் பார்த்தோம்னா எல்லா இன்டர்வல் பிளாக் நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாரு. ஆமா, இன்டர்வல் பிளாக் என்ன மாதிரி பண்ணிருப்பாங்க பாருங்க. சொல்ல வேணாம், அந்த பூஸ் பாம்பை என்ஜாய் பண்றேன்னா கண்டிப்பா நீங்க போய் பாத்தீங்கன்னா தலைவரை வேற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்ப இவ்வளவு ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் இருக்கு. யாரு நடிச்சாலும் தலைவர்னா எப்பவுமே இவருதான். தலைவர் எப்பவுமே இவருதான். நீ எத்தனை 10 பேர் அவர் கூட வச்சாலும் தலைவர் அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அவரோட மாசம் கொடுத்துட்டாரு, காட்டிட்டாரு. அவங்க உள்ள ஸ்பெஷல் நடிகரா வச்சிருந்தா கூட எல்லாருக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ஃபுல் ஸ்விமா போயிருக்காரு. சூப்பர். ஓகே, நன்றி. தலைவர் நிரந்தரம். Dialogue. Interval dialogue is very very memorable. நீங்க போய் பாருங்க. மேம் தலையோட மொமெண்ட்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க பழைய படத்துல இருந்து ஏதாச்சும்? டெஃபினெட்லி நிறைய கால் பேக்ஸ் இருக்கு. ஒரு கால் பேக்கும் புரிய இன்னும் எக்ஸைட்மெண்ட் வந்து we just keep screaming. எப்படி இருக்காரு தலைவர்? பர்ஃபெக்ட்டா இருக்காரு. எப்படி முன்னாடி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு. The flashback scenes were amazing. The bond. So it was a big treat. Pan India na 100% இது ஒரு pan India movie. Thank you. இந்த தியேட்டர்ல வந்து பாருங்க. வன்முறை அதிகமா இருக்கு. என்ன அப்படின்னா குழந்தைங்களை வச்சுட்டு சில படம் இதெல்லாம் பார்க்க முடியாது. அடிதடி, வெட்டு, குத்து இது எல்லாமே இருக்கு. பட் என்னன்னா இப்போ இருக்கிறவங்க இதுதான் எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரி ஒரு படத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை இது பூர்த்தி பண்ணியிருக்கு. எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு படம், ஏ கிளாஸாக இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. இவ்வளோ க்ரௌடு வரதே தலைவருக்காக மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ தான் கேஸ்ட் பண்ணியிருந்தாலும் தலைவருக்காக வந்ததுனால அந்த பழைய சீன்ஸ் தலைவர் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய காமிச்சிருந்தாங்கன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய இது பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லை, அது கண்டிப்பாக அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் யாருக்கும் புரியாது. ஏன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க. அது சின்ன பசங்க பார்க்க தேவையில்ல. ஸோ அதனால் அது கொடுத்தது நாட் அதர் வே. இது கொஞ்சம் அந்த பசங்களாம் பார்க்க கூடாத திங்ஸ் அதெல்லாம். ஸோ அதனால் அது கரெக்ட். கிளைமேக்ஸ் தான். இன்டர்வல் பிளாக் ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் பிளாக் பஸ்டர் அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தான் இருந்தது. பட் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அமீர் கானோட கேமியோ ரோல் சூப்பர். வெரி குட். தேங்க்யூ. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. இதுல எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. எல்லா கேஸ்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினி சார் கொஞ்சம் கம்மியா இருக்காரு. நான் மிச்ச கேஸ்ட் எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படிலாம் இல்லை. அனிருத் ராக்கிங் ஸ்டார். நான் மியூசிக் பற்றி குறைய சொல்ல மாட்டேன். மியூசிக் தான் படத்தை இன்னும் நல்லா தூக்கி விட்டுருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக், சிட்டுக்கு எவ்ரிதிங், பவர் ஆஃப் சாங் எல்லாமே செம்ம. அந்த எமோஷ்னல் ஸ்ருதிஹாசன் பாடின சாங்கும் செம்ம. எல்லாமே மியூசிக் தான் சப்போர்ட்டிங் சிஸ்டம் இந்த மூவிக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பசங்களை கூட்டிகிட்டு வர மாட்டேன். ஏன்னா காரணம் அந்த மாதிரி சீன்ஸ் தான் இருக்கு. பட் அது இல்லாமல் மூவி கிடையாது. அது எடுத்துட்டா மூவி இருக்காது. ஸோ எல்லாமே கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பசங்களை கூட்டிகிட்டு வர சான்சஸ் கிடையாது. எல்லா இடத்துல இருக்க சூப்பர் ஹீரோஸே கொண்டு வந்தாங்க. ஸோ யாரோட கேரக்டர் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும்? நாகார்ஜுன் சாரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவரோட ஸ்வாக், அவரோட ஸ்டைல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சாருக்கு ஈக்குவலாக அவரோட ஸ்டைல் சூப்பராக இருந்துச்சு. இவங்க எல்லாரையும் தாண்டி கேமியோ ஏதாவது இருக்கு
இருக்கா ஸ்பெஷல்? கேமியோஸ் எதுவும் இல்லை. டிஏஜிங்கே பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. டிஏஜிங் வேற யாராச்சும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் டிஏஜிங்ல வந்து ரஜினி சார், பழைய ரஜினி சார் பார்க்கறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாசா இருந்துச்சு. சர்டிஃபைட் பண்ணிருக்காங்க. சோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் வந்து அங்கே ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கு. நான் பிரேக் பண்ணல. பட் அது மட்டும் தான். மற்றபடி வைலண்ட்டாக ரொம்ப வைலண்ட்டாலாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்கு படம். ஹைப்புக்கு வரலாம். ரஜினி சார் ஃபேனாக இருந்தால் வருது. அனி மியூசிக்காக பார்க்கலாம்.